வணக்கம் நண்பர்களே. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நான் என்னுடைய உயிர் நண்பர், அதாவது உயிரை வாங்கும் நண்பர் ஈரோடு கிருஷ்ணன் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டேன். அப்போது அவருக்கு மிக உறுதியான சில கருத்துக்கள் இருந்தன. அதில் ஒன்று, இலக்கிய மனிதனுக்கு தேவையில்லை, அன்றாடம் பயன்படும் கருத்துக்கள் மட்டும்தான் தேவை. அவை சுருக்கமாக 500 வார்த்தைகளுக்குள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவை உடனடியாக கடைப்பிடிக்கும் தன்மை கொண்டிருக்க வேண்டும். ஆராய்ச்சி, விவாதம் எல்லாம் வெட்டி. இரண்டாவதான கருத்து, இசை என்பது மனிதனுக்கு தேவை கிடையாது. மனிதன் என்பது அவர்தான், தேவை கிடையாது. குத்துப்பாட்டு போன்ற உற்சாகப்படுத்தக்கூடிய பாட்டுகள் தேவை. அவற்றை மனம் சோர்ந்திருக்க நேரத்தில் கேட்கலாம், அவ்வளோதான். அதன் பிறகு அவர் இலக்கியத்திற்குள் வந்தார், தீவிர இலக்கிய வாசகராக மாறினார். ஆனால் இசைக்குள் அவரை கொண்டு செல்வது எனக்கு கடினமாக இருந்தது. இசை அவருக்கு ஒரு வகையான சத்தமாகத்தான் தெரிந்தது. வயோதிகர்கள் அமர்ந்து தொடையில் தட்டி கொண்டு ரா 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 ரீ 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 என்று போடக்கூடிய ஒரு ஓசை என்ற அளவிலேயே அவர் இசையை புரிந்து வைத்திருந்தார். அப்போது ஒரு முறை நான் அவரை திருவையாறு தியாகராஜ உற்சவத்துக்கு அழைத்து சென்றேன். ஏனென்றால் அங்கிருந்தால் எனக்கு இசை ஆர்வம் வந்தது. எனது மனைவி என்னை அங்கே அழைத்து சென்றார். அவங்க வீடு அந்த பக்கம்தான். அவங்களுடைய ஊர் திருவாரூர், இது திருவையாறு. ஒரு 3 நாட்கள் ஏறத்தாழ 200 தியாகராஜர் பாடல்கள் திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 10-12 மணி நேரம் காதிலே ஒலித்து கொண்டிருந்தது. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். ஆனால் அதுடன் என்னுடைய காது திறந்து கொண்டது. எங்கு தியாகராஜ கீர்த்தனையின் ஒரு சாயல் தென்பட்டால் உடனே கண்டுபிடிக்க முடிந்தது, உடனே அதை கவனிக்க முடிந்தது. அதிலிருந்து நான் பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒன்று தெரிந்தது, இசைக்குள் செல்வதற்கு முதல் தேவை என்பது ஒரு காது பழக்கம் தான், ஒரு அறிமுகம் தான். ஒரு முறையான எளிய அறிமுகம் இருந்தால் நிறைய பேரால் இசைக்குள் செல்ல முடியும். ஏன் செல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி உண்டு. சினிமா பாடல்களை கேட்கலாமே, சினிமா பாடல் கேட்கலாம். சினிமா பாடல்களும் செவ்வியல் இசையின் எளிமையான வடிவங்கள் தான். ஆனால் நீண்ட நேரம் கேட்க முடியாது. இதை கேட்பவர்களுக்கு தெரியும். 3 நிமிடம் ஓடும் ஒரு சினிமா பாட்டை அதிகபட்சம் தொடர்ச்சியாக 4-5 முறை கேட்பீங்க. 15 நிமிடம் சினிமா பாட்டு கேட்குங்க. யாருமே அதிகபட்சம் 5லேருந்து 10 நிமிடம் வரைக்கும் கூட பாட்டு கேட்க மாட்டாங்க. அதுக்குள் பாட்டு சலித்து விடும். சினிமா பாட்டு கேட்குறவங்களுக்கு நிறைய தருணங்கள் இருக்கிறது. சினிமா அனுபவம் அல்ல, பாட்டு அனுபவம் அல்ல, நினைவு அனுபவம். ஒரு பாட்டை கேட்கும்போது அதோடு இணைந்த சினிமாவோடு இணைந்த பழைய நினைவுகள் வரும். அதனால தான் நீங்கள் பழைய பாட்டை கேட்குறீங்க. எப்போது உங்களுக்கு இளமை பருவம் இருந்தோ அந்த இளமை பருவத்தை சார்ந்த பாட்டை தான் அதிகம் கேட்பீங்க. ஞாபகம் வச்சு பாருங்கள். 70களில் நீங்களுக்கு 15-20 வயசு என்றால் இன்றைக்கு 70 உள்ள பாட்டை கேட்பீங்க. 90கள் உங்களுடைய 20 வயசு என்றால் இன்றைக்கு 90 வயசு சேர்ந்த பாட்டை கேட்பீங்க. 90 ஆண்டுகளை சேர்ந்த பாட்டை கேட்பீங்க. இப்படி தான் நஸ்டால்ஜியாவை தான் நாங்கள் பாட்டாக கேட்டுட்ருக்கோம். ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்காது. பாட்டை கேட்க உடனே நஸ்டால்ஜியா ஆரம்பிச்சிடும், நினைவுகளுக்குள்ளே போயிடுவோம். பாட்டு இங்கே ஓடிட்டுருக்கு, நம்ம நினைவுகள் ஆழ்ந்திருப்போம். அதில் சோர்வோ உற்சாகமோ வரும், அப்படியே நம்ம தூங்கிடுவோம் அல்லது அடுத்த வேலைக்கு போயிடுவோம். ஆக இசை அனுபவம் என்பது இசை கேட்டால் தான் வரும். இசை என்பது மரபிசை தான். அது மேலை நாட்டு மரபிசை அல்லது கீழே நாட்டு மரபிசை. அந்த மரபிசையை சும்மா காது மட்டும் இருந்தால் கேட்க முடியாது. அதற்கு ஒரு சின்ன அறிமுகம் வேணும், ஒரு தொடக்கம் வேணும். தொடக்கத்தில் எதை கேட்கணும், எப்படி கேட்கணும், ஏன் கேட்கணும் என்று யாராவது சொல்லணும் உங்களுக்கு. ஒரு சின்ன தூண்டுதல் தான். அந்த தூண்டுதல் தான் இசைக்குள்ளே போக முடியும். இசைக்குள்ளே போயிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு தெய்வம் துணை வருவது போல். அதிலும் இன்றைய வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலே கிடையாது. மூளை உழைப்பு, உடல் உழைப்பு. அதில் இசை என்பது மிகப்பெரிய ஒரு மன இளைப்பாறுதல். நம்முடைய பதற்றங்களை, நம்முடைய சோர்வுகளை குறைக்கும். நம்மளை மூளையை புத்துணர்ச்சியூட்டும். வயது ஆக ஆக உலகத்துடனான தொடர்புகள் குறைய குறைய நமக்கு ஒரு தெய்வம் போல அருந்துணையாக இருக்கும் இசை. கீராஜநாராயணன் 90-100 வயதில் எல்லாம் வாழ்ந்தபோது எப்போ இசை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதான் சொன்னார், இசை இருக்கும்போது நான் தனிமையில் இல்லை என்று அவர் சொல்வார். ஏனென்றால் மனிதர்களிடம் பேசக்கூடிய காலம் முடிந்து விட்டது. அவருடைய தலைமுறை சார்ந்த யாருமே இல்லை. இளைஞர்களுக்கு இசை என்பது துட்டிப்பான மேலாட்டு இசை இருக்கலாம், பாப் இசை இருக்கலாம். ஆனால் இளைப்பாறுவதற்கும் உணர்ச்சிகளை அடைவதற்குமான இசை என்பது இந்திய மரபிசை தான். இந்திய மரபிசையில் கர்நாடக சங்கீதம் என்பது நம்முடைய தெற்கத்தி இசை,
தென் மாநிலங்களின் இசை அது. அந்த இசையை அறிமுகம் செய்து கொள்வது என்பது அதன் வழியாக ஹிந்துஸ்தானி இசையை, மேலை நாட்டு இசைக்கு இணையான நம்முடைய இந்திய மரபிசையை கற்றுக்கொள்வதற்கு சமம். ரெண்டு ஒன்று தான். சில ராக வேறுபாடுகள் தவிர தென்னிந்திய இசையும் வடக்கில் பிரபலம் பெற்றிருக்கும் இந்துஸ்தானி இசையும் ஒன்றே தான். நேரடியாக இந்துஸ்தானி இசைக்குள் போவது கஷ்டம். ஏன்னா அங்கே மிக விரிவான ஆலாபனைகள் உண்டு. அதற்குள் செல்வது கொஞ்சம் கடினம். ஆனால் நமக்கு தெரிந்த மொழியில் நமக்கு தெரிந்த உணர்ச்சிகளுடன் பாடப்பட்டிருக்கும் நம்முடைய பாடல்களை, நம்முடைய இசையை தெரிந்து கொண்டு இந்த இசை வழியாக அந்த ராகங்களுக்குள் சென்று அந்த ராகங்களை விரிவாக பாட ஆலோசனை முறையாகிய இந்துஸ்தானிக்குள் செல்வது மிக எளிய ஒரு விஷயம். இந்திய இசையை எப்படி அறிமுகம் செய்து கொள்ள முடியும்? அதற்கு நான் என்னுடைய நண்பரும் இசை விற்பனருமான ஜெயக்குமார் அவர்களிடம் பேசும்போது தான் இந்த எண்ணம் வந்தது. அதாவது இசை என்றால் என்னவென்றே தெரியாதவர்களுக்கு இசையை அறிமுகம் செய்யும் ஒரு 3 நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த இளையராஜா பாடல்கள், எம்எஸ்வி பாடல்களை அறிமுகம் செய்து அதில் இருக்கக்கூடிய மரபிசை கூறுகள் என்ன ராகம் என்பதை அடையாளம் செய்து அந்த ராகத்தின் சொரங்களை அறிமுகம் செய்து அந்த சொரங்களை அடிப்படை அமைந்த புகழ்பெற்ற கீர்த்தனைகளை அறிமுகம் செய்வார். 3 நாட்களில் நீங்கள் ஏறத்தாழ 15-16 மணி நேரம் இந்துஸ்தானி இசையையும் இந்திய இசையையும் கர்நாடக இசையையும் ஒரு மேலோட்டமான அறிமுகத்தை அறிந்து சொல்லி ஆனால் அதோடு காது திறந்துவிடும், கேட்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்கு இசை என்பது அருளப்பட்டிருந்தால் உங்களுடைய தெய்வம் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளும், உங்கள் கூட வரும். இது இசை கேட்பதற்கான பயிற்சி, பாடுவதற்கான பயிற்சி அல்ல. ஆனால் அடிப்படை ராக பாவங்களை வாயால் பாடி தெரிந்து கொள்வது என்பது, அது யாரும் கேட்பதற்காக அல்ல, நாமளே பாடுவது. அப்படி பாடி தெரிந்து கொள்வது என்பது இசையினுடைய அடிப்படை இலக்கணங்களை, ராகத்தின் இயல்புகளை நினைவில் நிறுத்திக் கொள்வதற்கு மிக அவசியமானது. அதை தனியாக செய்ய முடியாது. அதே உணர்வுகள் கொண்ட, அதே மனநிலைகள் கொண்ட ஒரு திரள் ஒரு ஆசிரியருடன் அதற்கென்றே 3 நாள் அமர்ந்து பயின்றால் மட்டும்தான் அதற்குள்ளே செல்ல முடியும். அதுதான் இந்த வகுப்புகள். வரும் ஜூன் முதல் வாரத்திலே இந்த வகுப்புகள் நடக்கவிருக்கின்றன. ஆர்வம் இருக்கும் வாசகர்கள் கலந்து கொள்ளலாம். நன்றி.